பெண்கள் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது, பொது விதிகளுக்கு போகக்கூடாது, பெண்கள் தர்கா ஷெரீஃப்களுக்கு போகலாமா அப்படின்றது ஒரு கொஸ்டின். இன்னொன்று வந்து இப்போது மது வியாபாரம் செய்கிறாங்க, அங்கே வந்து இப்போது பொது இடத்துலையுமே நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றோம், மது கடையிலையுமே ஸ்நாக்ஸுன்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அங்கே வாங்கி சாப்பிடலாமா? இல்லை ஒரு காலம் நம்ம இப்போ அதெல்லாம் பொருட்கள்லாம் வச்சுருக்கோம், மற்ற கடைகள் எல்லாம் வந்து சப்ளை செய்கிறோம், வியாபாரம் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஹோல்சேல் டீலராக இருக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட நம்ம கான்ட்ராக்ட் வச்சு இந்த ஸ்நாக்ஸுகளை வந்து சப்ளை பண்ணி வியாபாரம் பார்க்கலாமா? பெண்கள் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது நம்ம சொல்லலையே, ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு தான் போகக்கூடாது. பயானுக்கு போகிறாங்க, தாராளமாக போகலாமே. அதனால் பிரச்சாரம் செய்வதுங்கிற வேறு, ரோட்டில் நின்று நடு ரோட்டில் நின்று தட்டியை எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அடிப்படையில் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, குரல் எழுப்பிகள், அதுதான் கூட நம்ம சொன்னோம். பிரச்சாரம் செய்வது கூடுமே. நம்முடைய ஆலிமாக்கள்லாம் எத்தனை ஊர்களுக்கு போகிறாங்களே, ஹைலுல் பெரியார் படித்த ஆலிமாக்கள்லாம் எத்தனை ஊர்களுக்கு பெண்கள் பயானுக்கான கூப்பிட்றாங்க, போய் பண்ணிட்டு தானே வர்றாங்க. பிரச்சாரம் கூடும். ஜியாரத்துக்கு போகலாமா? ஜியாரத்துக்கும் போகலாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, மாதா அகூலு லஹும் யா ரசூலல்லாஹ், நான் ஜியாரத்து போனால் என்ன சொல்லணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்குறாங்க, கூலி அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், சொல்லிக் கொடுக்குறாங்க. நீ சொல்லு, முஸ்லிமான மூமினான வீட்டை சார்ந்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ பெண்களுக்கும் ஜியாரத்து ஒன்று இருக்க போய் தான் என்ன சொல்லணும்னு கேட்ட போது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. பெண்களுக்கு ஜியாரத்து இல்லைண்டாக்கா என்ன சொல்லியிருப்பாங்க? ஆயிஷாவே, பெண்களுக்கு தான் ஜியாரத்தே இல்லையே, ஜியாரத்து போனால் என்ன சொல்லணும்னு வேறு கேட்குறீங்களா நீங்கள்? அப்படிலாம் சொல்லியிருக்கேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஜியாரத்துக்கு போனாங்க. இன்னொன்று, இப்போ அந்த பெண்கள் ஜியாரத்துங்கிறது நீங்கள் தர்கா ஷரீஃப்னு கேட்டுட்டேனால நான் அப்படி நிற்கிறேன். பொதுவாக ஜியாரத்தை பார்த்தாக்கா தர்கா ஷரீஃபுடைய ஜியாரத்து ஒன்று இருக்குது, அதே போல் பொது கபிரிஸ்தான் ஜியாரத்து ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது. தர்கா ஜியாரத்து தான் பெண்களுக்கு சுன்னத், அது நபிமார்களுடைய தர்காவாக இருந்தாலும் சரி, வலிமார்களுடைய தர்காவாக இருந்தாலும் சரி. பொது கபிரிஸ்தான் ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கும், நம்முடைய சொந்தம் பந்தம் எல்லாம் பார்த்தாட்டா அங்கே தான் போய் அடக்கம் பண்ணுவாங்க ஊர் மக்களையெல்லாம். அங்கே பெண்கள் போகக்கூடாது, மக்ரூ, வெறுக்கத்தக்கது. நம்ம இமாம் சட்டம் வைத்திருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பெண்கள் இயற்கையிலேயே இலகுவான உள்ளம் படைத்தவர்கள். பொது கபரிஸ்தான் போனால் அங்கே ஒப்பால் வச்சு அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் அவங்கள தந்தையார் இருக்கலாம், அடக்கம் செஞ்சுருக்கலாம், தாயார் அடக்கம் செஞ்சுருக்கலாம், அவங்க குழந்தை கூட அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம், சகோதர சகோதரி அடக்கம் செய்யப்பட்டிருக்கலாம். அங்கே போனால் அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் பொது கபரிஸ்தானுக்கு போக வேணாம், மக்ரூ, வெறுக்கத்தக்கது. ஆனால் இந்த தர்காக்கள் போகிறது ஆண்களுக்கு எப்படி சுன்னத்தோ பெண்களுக்கும் சுன்னத்து தான் அப்படின்னு இமாம் தர்றாங்க. சரி, தர்காக்கள் போகிற சுன்னத்து அப்படிங்கிறது இமாம் சொல்லியிருக்கேன், ஹதீஸ் அடிப்படையில் சொன்னதால வஹாபி எடுத்துக்கொள்வாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்துக்கு போவேன், சாதாரணமாக போவேன். அப்புறம் என்னோட தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டது, அப்போது ஜியாரத்துக்கு போவேன், சாதாரணமாக தான் போவேன். என்கிட்ட கேட்பாங்க, இன்னும் இப்படி போகலையே அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், இல்லமாக ஜௌஜி வாபி, அங்கே யாருங்க இருக்கிறது? என்னை மனமுடித்த கணவர் இருக்கிறாங்க, என்னை ஈண்டெடுத்த தந்தை இருக்கிறாங்க, என் கணவர் என் தந்தை, நான் அப்படி போயிட்டு வர்றேன், உங்களுக்கு என்ன அப்படின்பான். ஃபலமா துஃபினா உமர், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால் ஃபவல்லாஹி அல்லாமே சத்தியமாக சொல்கிறேன், மா தஹல்துஹு இல்லா வஅன மஷ்தூதத்துன் அலைய தியாபி, என்னோட ஆடைகளையெல்லாம் நன்றாக அணிஞ்சுக்கிட்டு தான் போவேன். ஏன்? ஹயா மின் உமர், அங்கே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வெட்கப்பட்டு. அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு போனாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, நபியின் ஜியாரத் பெண்களுக்கு சுன்னத்து. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஜியாரத்துக்கும் போகிறாங்க, வலிமாருடைய ஜியாரத்தும் பெண்களுக்கு சுன்னத்து. ஏன்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வலிமார்களே சிறந்தவர்கள் அல்லவா? சில பேர் சொல்லுவாங்க அவங்க சஹாபிகள், என்ன வலிமார்கங்கிறீங்கன்னு சில பேர் விளக்கம் சொல்லுவாங்க. ஏங்க, சஹாபிகள் தாங்க வலிமார்களிலேயே உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். நபிமார்கள் வலிமார்கள் அப்படி தான் நம்ம பிரிக்கணும். சஹாபிகள் வலிமார்களும் உயர்ந்த இடத்தை பெற்றவர்கள். அப்போ நபிமார்கள் வலிமார்களுடைய தர்கா ஜியாரத்துக்கு பெண்கள் போகலாம், சுன்னத்துங்கிறத ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய செயல்பாடு அறிவிக்குது. அஹ்மதில் தான் இருக்குது. தர்கா ஜியாரத்து இல்லைண்டா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா போயிருப்பாங்களா?
இஸ்லாமிய பாடம் வந்து நமக்கு 1400 வருஷத்துக்கு பின்னால் வந்ததுங்க. ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் மண்டிக்கிட்டு இஸ்லாமிய பாடத்தை பேண்டவர்கள். மார்க்கத்தை கூடாஞ்சாலும் எப்படி அவங்க செஞ்சுருப்பாங்க? சரி, இன்னொன்று ஒரு ஹதீத் இருக்குது, லஅனல்லாஹு ஜாயிராத்துல் குபூர், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிராத்துல் குபூர் அப்படின்னு ஹதீத் இருக்குது. ஜியாரத்து செய்கின்ற பெண்களை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத்து சபித்தார்கள். திருமிதியில் இருக்குது. இதைத்தான் பெண்கள் ஜியாரத்து கூடாங்கன்னு இந்த ஹதீஸ் தான் சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு யார் திருமதி இமாம் பதிவு பண்ணிவிட்டு கீழே எழுதுகிறாங்க, இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டதுங்கிறாங்க. எதை வச்சு? ஒரு ஹதீஸை வச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, குன்த நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர், நான் கபர் ஜியாரத்தும் உங்களை தடுத்திருந்தேன். அலா பஸுலுஹா, அந்த தலைப்பை நீக்கிட்டேன், அறிந்து கொள்ளுங்கள், இனிமேல் ஜியாரத் செய்யுங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடையை நீக்கினாங்கல்ல, அது ஆண்களுக்குண்டான தலையும் நீங்கி விட்டது, பெண்களுக்குண்டான தலையும் நீங்கி விட்டது. சொல்வது இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்மள இல்லை. அப்போ தடை இருந்தது, ஸல்லல்லாஹு நீக்கிட்டாங்க. பொதுவாக தானே சொல்கிறாங்க, தடையை நீக்கிட்டேன். அப்போ ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் நீங்கி போச்சு. சரி, இது திருமிதி இமாம் சொல்கிற விளக்கம். இது ஹதீஸ்லேயே நேரடியாக இருக்கிறது, பெண்களுக்குண்டான தடையை நீங்கி விட்டதுண்டு நேரடியாக. என்ன ஹதீஸ் தெரியுமா? அது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. அப்துல்லா இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்க்குறாங்க. எங்கேருந்து வர்றீங்க? மீன் ஐன் அக்பல்தி, எங்கேருந்து வர்றீங்க? அவங்க சொன்னாங்க, என் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்களை ஜியாரத் பண்ணிட்டு வரலேன். இப்போ அப்துல்லா இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு கேட்குறாங்க, அலைஸ கான நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஜியாரத்துல் குபூர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துல் குபூரை தடுத்துருக்காங்களே, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நஅம், தடுத்து தான் இருந்தாங்க. கான நஹா, தடுத்து தான் இருந்தாங்க. சும்மா அமர பி ஜியாரத்திஹா, பிறகு ஜியாரத்தை செய்யுங்கள் என்று கட்டளை போட்டார்கள். சொன்ன யார்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. ஹாக்கிம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ பார்த்தீங்களா, தடை இருந்தது, தடை நீங்கி விட்டது. நாம் சொல்ல விளக்கம் அல்ல, இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்ல விளக்கம் மட்டுமல்ல, சஹாபியத் பெண்மணியே சொல்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்கிறாங்க, தடை இருந்துச்சுங்க, நீக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜியாரத்தை செய்யுங்கன்னு சொன்னாங்கங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தாங்க நான் போயிட்டு வந்தேன். எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்கள். அதனால் பெண்களுக்கு ஜியாரத்து உண்டு, தர்கா ஜியாரத்து, பொது கபர்ஸ்தான் ஜியாரத்து இல்லை அப்படிங்கிறமோ புரிஞ்சுக்கலாம்.